அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் மெட்ர அப்ஸ்ட்ராக்ட் அல்ஜிப்ரா குரூப் தியரியிலேருந்து இம்பார்ட்டன்ட் எம்சிக்யூஸ் பார்க்க போகிறோம். ஸோ இந்த எம்சிக்யூஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐஎன்எஸ்டின் புக்கு அதை பேஸ் பண்ணி லைன் பை லைன் கொஷின்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வேணுன்றவங்க என்னோட எம்சிக்யூ கலெக்ஷன்ஸு டெஸ்ட் பை சீரீஸில் ஜாயின் பண்ணிக்கலாம். 8000 ப்ராப்ளம் எம்சிக்யூஸ் 10 சாப்டருக்குமே ரெடி பண்ணியிருக்கேன். இந்த எம்சிக்யூ கலெக்ஷன்ஸை 7 புக்லெட்டாக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த புக்லெட்ஸ் வாங்கி படிங்க அப்படின்னு. ஸோ ரிசீவ் பண்ணுறவங்களாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. சார் நான் இப்படியே இருக்கும்னு எதிர்பார்த்தேன், ஆனால் வேறு மாதிரி இருக்குது சார். கொஷின் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப ஒர்த்தாக இருக்குது. இந்த புக்ஸை வந்து திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது கான்செப்ட்லாம் கொஞ்சம் கிளியர் ஆகுது சார். நாங்கள் படித்த கான்செப்ட் இப்படியும் பார்க்கலாமா அப்படின்ற அளவுக்கு கொஷின்ஸ் ஐடியாவில் நீங்கள் கொடுத்துருந்தீங்க. அதுவே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்களும் என்னுடைய கொஷின் கலெக்ஷன்ஸ் வாங்கி படிங்க. அதே போல் எவ்ரி வீக் சண்டே டெஸ்ட் சீரியஸ் போடுற அந்த டெஸ்ட் சீரியஸ் கொஷினும் நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். இந்த சண்டே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ரேஷன் சர்ச்லேருந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தேன். ஸோ அந்த கொஷின்ஸ் வந்து நான் டீட்டெயில் சொல்யூஷன் வந்து இன்றைக்கி ஈவினிங் நான் வந்து குரூப்பில் போஸ்ட் பண்ணுவேன். அதே போல் வீடியோவும் நான் கொடுப்பேன். ஸோ வேணுன்றவங்க என்னுடைய டெஸ்ட் பேட்ச் சீரியஸ் ப்ளஸ் எம்சிக்யூ கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணிடாமல் இப்போவே புக் பண்ணிக்கிங்க. நீங்கள் புக் பண்ணிட்டீங்கன்னா மேக்ஸிமம் 2 டேஸ்க்குள்ள உங்கள் கைக்கு பார்சல் வந்துடும். ஓகே. ஸோ காண்டாக்ட் நம்பர் 9384686847. ஸோ ஃபஸ்ட் ப்ராப்ளம் பார்ப்போம். வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப் இன் குரூப் ஆஃப் ஆர்டர் 200 சொல்லி கேட்குறாங்க. ஓகே. ஸோ இப்போது இந்த 200 ஸ்ப்ளிட் பண்ண எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு பாருங்களேன். ஸோ 200 இருக்குது அப்படின்னா இது எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? 2 cube into 5 cube. ஸோ இங்கே 5 sailor சப் குரூப் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆஃப் ஆர்டர் 5 sailor சப் குரூப் ஆஃப் ஆர்டர்னா பாருங்கள், 5 sailor சப் குரூப் ஆஃப் ஆர்டர் பாருங்கள். சப் குரூப் ஆஃப் ஆர்டர் 5 cube 125 கரெக்டுங்களா? அப்போ நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப் என்ன பண்ணணும்னா இது வந்து 5k + 1 எழுதுவோம். நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப்பை எப்படி எழுதிக்கலாம்? 5k + 1. இந்த 5k + 1 வந்து எதை டிவைட் பண்ணும் அப்படின்னா 2 cube டிவைட் பண்ணும். ஓகே. ஸோ அப்போது k = 0 கேஸுக்கு கொடுத்தீங்க அப்படி வச்சுப்போம். அப்போ 1/18 வந்து நிற்கும். நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப் டிவைட்ஸ் ரிமைனிங் ஆர்டர் ஆஃப் த குரூப். ஓகே. அடுத்து k = 1 கொடுத்தீங்கன்னா என்ன நடக்கும் பாருங்கள். ஸோ 7 வரும். 7 does not divide 8. அடுத்து k = 2 கொடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 11 வரும். 11 does not divide 8. அப்போ யூனிக்காக ஒரே ஒரு குரூப் தான் எக்ஸிஸ்ட் ஆகுது. அந்த குரூப் ஆர்டர் வந்து ரிமைனிங் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுது. அப்படின்ற பட்சத்தில் நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப் பார்த்தீங்கன்னா என்ன கிடைக்கும்? 1. அதாவது ஆர்டர் ஆஃப் குரூப்பை ஸ்ப்ரெட் பண்ணுறீங்க. N5 டினோட் தி நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப்பு. இது என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னா 5k + 1 ஃபார்மேட்டில் இருக்கும். அப்படி இல்லைன்னா கான்கரண்ட் மாடலில் 1 வந்துடும். ஓகே. இப்போ 5k + 1 இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது மாடலில் 5 பார்த்தீங்கன்னா 0 + 1 mod 5. ஓகே. ஸோ அப்போ நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப் வந்து கான்கரண்ட் 1 mod 5 ஆகும். ஸோ அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகே. அப்போ இந்த நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப் வந்து ரிமைனிங் குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணும். ஸோ இப்போ 5 cube ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்க. 2 cube 5 sailor சப் குரூப் வந்து டிவைட் பண்ணும். அப்போது கே கண்டிஷன்ஸ் என்னெல்லாம் கொடுத்தா என்னுடைய 5 sailor சப் குரூப் வந்து குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுதுன்னு செக் பண்ணிட்டே வரேன். k = 0 கேஸ்க்கு மட்டும் தான் டிவைட் ஆகுது. அப்போ நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப் வந்து ஒன்லி 1 தான். ஓகே. ஸோ இப்போ இந்த குரூப்பில் நம்பர் ஆஃப் 2 sailor சப் குரூப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கமெண்ட் குரூப் ஆஃப் ஆர்டர் அண்டரில் நம்பர் ஆஃப் 2 sailor சப் குரூப், நம்பர் ஆஃப் 5 sailor சப் குரூப் எவ்வளோ இருக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து let G be a finite group whose order is divisible by prime order Pன்னு சொல்லிட்டாங்க. ஒரு ஃபைனைட் குரூப்பு அதனுடைய ஆர்டர் வந்து divisible by some prime number சொல்லிட்டாங்க. According to the Cauchy theorem in a finite group, G guarantee that contain at least one element of order நாவா இருக்கும். கண்டிப்பாக P-ஆ இருக்கும். ஒரு ஃபைனைட் ஆர்டரில் ஏதோ ஒரு ப்ரைம் நம்பர் வந்து அந்த குரூப்போட ஆர்டர் டிவைட் பண்ணுதுன்னா then there exists at least one elements of order ப்ரைமாக இருக்கும். ஓகே. அதுதான் வந்து காட்சி தியரம். ஸோ ஆர்டர் ஆஃப் ஜி வந்து சம் என்ன இருந்து சம் பி டிவைட்ஸ் என்ன இருந்தால் தேர் எக்ஸிஸ்ட் அன் எலமெண்ட் இன் ஜி சச் தட் ஆர்டர் ஆஃப் தட் எலமெண்ட் வேல்யூ பார்த்தீங்கன்னா பின்னு வந்து நிற்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். வாட் இஸ் த மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் இன் டைரக்ட் ப்ராடக்ட் ஆஃப் அ குரூப் Z6 × Z9 ஆல்ரெடி நான் போட்டிருந்தேன். ஸோ இதில் வந்து மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டரும் இது Z9ஓட மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் கண்டுபிடிச்சிட்டு இதன் அடுத்து கூட LCM தான் நம்ம போகணும். ஓகே. அப்போ Z6ல் ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதனுடைய மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் வந்து 6. அதே போல் Z9 எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 9 கிடைக்கும். அப்போது உங்களுக்கு டோட்டலாக LCM ஆஃப் 6,9 நீங்கள் போடுறச்சு உங்களுக்கு என்ன கிடைக்குது? டோட்டலாக வந்து 18 வந்து நிற்கும். ஸோ அப்போது இது மேக்ஸிமம் பாசிபிள் ஆர்டர் ஆஃப் த எலமெண்ட் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்குது? 18 வந்து நிற்கும். ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். which of the following statement is always true for every finite group Gன்னு சொல்லிட்டாங்க. ஸோ எந்த ஒரு ஃபைனைட் குரூப் எடுத்துக்கிட்டாலும் அதாவது which of the following statement is true always அப்படி சொல்லி கேட்குறாங்க for any finite group. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எவ்ரி அப்ளியன் குரூப் இஸ் சைக்ளிக்ன்றாங்க. இது ஃபால்ஸ். ஓகே. எல்லா அப்ளியன் குரூப்பும் சைக்ளிக்கான கிடையாது. ஓகே. ஸோ அடுத்து பாருங்கள். இப்போ Z2 × Z2 இது வந்து ஃபைனைட் அப்ளியன் குரூப் நாட் சைக்ளிக்.
எக்ஸாம்பிள் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் அப்ளியன் குரூப் இஸ் அப்ளியன். அதனால Z2 கிராஸ் Z2 வந்து உங்களுக்கு அப்ளியன் தான், பட் நாட் சைக்ளிக். இது எப்போ சைக்ளிக் ஆகும்? ZP கிராஸ் ZQ ஃபார்மேட்டில் இருக்கும். ஓகே, ஸோ P and Q ஆர் GCயோட வேல்யூ வந்து 1 வரும். இது வந்து சைக்ளிக் அண்ட் அப்ளியன். ஓகே, அப்போ இங்கே பாருங்க ஜிசிடி பாருங்க 2,2ஓட ஜிசிடி வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்கும். அப்போ இது 1 வரல. ஸோ therefore which is not cyclic. அப்போ அப்ளியன் குரூப் மட்டும்தான். ஸோ எவ்ரி அப்ளியன் குரூப் இஸ் சைக்ளிக்ன்றது ஃபால்ஸ். சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் நார்மல். இது கண்டிப்பாக கரெக்ட். ஏன்னா எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் ஆல்வேஸ் நார்மல் பிகாஸ் அந்த குரூப் வந்து அப்ளியன்றதால. ஓகே, அப்போ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் நன் அப்ளியன், அது ஃபால்ஸ். எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் வந்து ஆல்வேஸ் சைக்ளிக்காக இருக்கும். அப்போ இது ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட். த சிமெட்ரிக் குரூப் எஸ் சால்வபிள் ஃபார் n greater than or equal to 5. இது நாட் சால்வபிள். ஓகே, ஸோ அப்போ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா பி தான். ஓகே, ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. an is simple for any n greater than or equal to 5, making not solvable for n greater than or equal to 5. இது வந்து ஒரு நான் ட்ரிவியல் நார்மல் சப் குரூப் வந்து Sn கிடைக்குது. ஓகே, ஸோ இதான் பாருங்க. இது வந்து Z2 cross Z2, இது வந்து உங்களுக்கு ஒரு கெலைன் 4 குரூப்னு சொல்லுவோம். இது அப்ளியன் பட் நாட் சைக்ளிக்ன்றது ஸ்டேட்மெண்ட். அதே போல எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் சைக்ளிக். அதே போல எவ்ரி சப் குரூப் ஆஃப் சைக்ளிக் குரூப் இஸ் நார்மலாக வரும். பிகாஸ் அது எவ்ரி சப் குரூப் ஆஃப் அப்ளியன் குரூப் இஸ் நார்மல். ஏன்னா எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அப்ளியன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம் பாருங்க. இதில் ஒரு கீ பாயிண்ட், எவ்ரி சைக்ளிக் குரூப் இஸ் அப்ளியன் because of that every subgroup of abelian group is normal. Therefore every subgroup of cyclic group is always நாவா இருக்கும். உங்களுக்கு ஒரு நார்மல் குரூப்பா இருக்கும். அடுத்து how many elements of order 3 are there in a symmetric group S4 னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டு பாசிபிலிட்டிஸில் போடலாம். என்னன்னா S4ல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ABC அப்புறம் டி சிங்கிள் சைக்கிள் வந்துடும். இப்போ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 தானே நீங்கள் கவுண்ட் பண்ண போறீங்க. அப்போ 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 3 சைக்கிள் ஆஃப் லென்த் 1 into 1 cycle of length 1. Okay, so factorial இருக்கும். அப்போ 24 divided by 3 கிடைக்கும். So 8 3 is 24. அப்போ ஆன்சர் வந்து 8. அவ்வளோ. இது 2 சைக்கிள்ஸ் எவ்வளோ இருக்கும்? 2 சைக்கிள் AB CD ஃபார்மேட்டில் வரும். கரெக்டுங்களா? அதுக்கப்புறம் AB அப்புறம் எல்லாமே சிங்கிள் சைக்கிளாக வரும். ஸோ இதனுடைய ரெண்டு கவுண்ட்டையும் நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ இது கவுண்ட் பாருங்க. 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 ஸ்கொயர் இன்ட்டு 2 ஃபேக்டோரியல். அதுக்கப்புறம் ப்ளஸ் 4 ஃபேக்டோரியல் டிவைடட் பை 2 பவர் 1 இன்ட்டு 1 ஃபேக்டோரியல். கரெக்டுங்களா? ஸோ இது ஆகும் 24 டிவைட் பை 4 2 சார் 8 ப்ளஸ் 24 டிவைட் பை 2 நினைக்கும். ஸோ இங்கே 8 3 சார் 24 ப்ளஸ் 8 3 24 இல்லைங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 12 டைம்ஸ் கிடைக்கும். டோட்டலாக 15 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 இருக்கும். S4ல 15 எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2 பார்த்துக்குங்க. இப்போ S6ல நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2, அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3 அண்ட் 5 எவ்வளோ இருக்குன்றத கமெண்ட் பண்ணும். S6ல ஓகே, சிமெட்ரிக்ஸ் ஆஃப் 6 சிம்பிள் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 2, நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 3, நம்பர்ஸ் ஆஃப் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஆர்டர் 5 எவ்வளோ இருக்குன்றத கமெண்ட் பண்ணும். அடுத்து பாருங்க, DN யுனைடெட் டயகோனல் குரூப் ஆஃப் ஆர்டர் 2n when n greater than or equal to 3 இது ஆல்வேஸ் நன் அப்ளியன். அது நீங்கள் கரெக்டாக தெரிஞ்சுக்கணும். அப்ளியன் கேஸ் வராது. ஸோ இது என்னன்னா ரெகுலர் பாலிகானில் இது நம்ம டிஃபைன் பண்ணுவோம் n ரொட்டேஷன்ஸ் அண்ட் ரிஃப்ளெக்ஷன்ஸ் வச்சு. ஸோ ஆர்டர் ஆஃப் Zn உங்களுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக n greater than or equal to 3க்கு அப்புறம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா சென்டர் ஆஃப் Zn எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கிங்கன்னா இதில் ரெண்டு எலமெண்ட் தான் இருக்கும். ஓகே, ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். ரொட்டேஷன் ரிஃப்ளெக்ஷன் அது மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்டர் ஆஃப் Zn ஃபார் n greater than or equal to 3 கேஸில் ஒன்று ஐடென்டிட்டி எலமெண்ட்டு, அப்போ ரொட்டேஷன் பை ஆர்டர் வந்து n/2. அடுத்து பாருங்க, let G be a finite group and H is subgroup of G of index P ன்னு சொல்லிட்டாங்க. where P is the smallest prime divisor the order of G ன்னு சொல்லிட்டாங்க. ஓகே, which of the following true சொல்லி கேட்குறாங்க. H is a normal subgroup of G. ஓகே, அதாவது குரூப் ஆஃப் H C இண்டெக்ஸ் வந்து prime P ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது அது ஒரு சைக்கிள். ஓகே, G mod H ஆர்டர் ஆஃப் G mod H வந்து P ன்னு கொடுத்துறதால இது prime நம்பர். ஓகே, ஏன்னா அங்கே சொல்லிக்கலாம் இண்டெக்ஸ் ஆஃப் H G வந்து உங்களுக்கு prime P. அப்போ G mod H சைக்கிளிக். இது சைக்கிளிக்னா G mod H அபிலியன். ஸோ இது அப்ளியன்னா என்ன அர்த்தம்? H is normal. அவ்வளோதான், சிம்பிள். இந்த ரிசல்ட்டாக நீங்கள் பிடிச்சிக்கிட்டே வரணும். எவ்ரி குரூப் ஆஃப் பிரைம் ஆர்டர் சைக்ளிக், அப்போ G mod H சைக்ளிக் குரூப் வந்து G is அப்ளியன், G is அப்ளியன்னா H is normal. ஓகே, ஸோ அவ்வளோதாங்க. எவ்வளோ சிம்பிளாக இருக்கு பாருங்க. வாட் இஸ் த ஆட்டோமாரிசம் ஆஃப் குரூப் ஆஃப் ஆர்டர் ரிசல்ட் 12 பை ஆஃப் 12. ஸோ நம்பர் ஆஃப் ஆட்டோமாரிசம் ஆஃப் வாட் இஸ் த ஆட்டோமாரிசம் ஆஃப் குரூப் பை ஆஃப் 12 நம்பர் ஆஃப் ஆட்டோமாரிசம் சைக்கிள் குரூப் ஆஃப் ஆர்டர் 12 சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக 4. இது பார்த்தீங்கன்னா இது எதுக்கு ஐசோமார்பிக்காக இருக்கும் அப்படின்றத கேட்குறாங்க. பை ஆஃப் 12 பாருங்க, ஆயிலர் டோஷன் ஃபங்க்ஷன் வேல்யூ கண்டுபிடிங்க. 12 இன்ட்டு 1 - 1/2 இன்ட்டு 1 - 1/3. ஸோ அப்போ பாருங்க 12 இன்ட்டு ½ இன்ட்டு 2/3 நினைக்கும். ஓகே,
6 இது வந்து 2ன்னு கிடைக்கும். ஸோ 6 3 இது வந்து 6 6 2 சார் 12 அப்போ 4 வந்து நிற்கும். அப்போ ஐசோமார்பிக் டூ என்ன அப்படின்றத இங்கே பார்க்கணும். அப்போது உங்களுக்கு Z2 கிராஸ் Z2 இது கண்டிஷன் கரெக்டு. அதே போல் இது வந்து சி தான், டி இல்லை, இது சி. Z2 கிராஸ் Z2. ஓகே, ஸோ இதுக்கு கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா ஆர்டர் ஆஃப் 12 இது வந்து பை ஆஃப் 12 வந்து உங்களுக்கு 4 வரதால அப்போ குரூப் ஆஃப் ஆட்டோமார்பிசம் கவுண்ட் வந்து ஒன்று குரூப் ஆஃப் ஆர்டர் 4ல் இருக்கிறது தான். அப்போது குரூப் ஆஃப் ஆர்டர் 4ல் வரது பார்த்தீங்கன்னா Z2 கிராஸ் Z2. ஸோ இது கரெக்டான ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சி. ஓகே, அடுத்து பாருங்கள். லெட் ஜி பி ஏ குரூப் ஆஃப் ஆர்டர் PQR. இது ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டுங்க. INSTல இந்த ரிசல்ட் ரெகுலராக கேட்பாங்க. ரொம்ப முக்கியமான ரிசல்ட்டு. லாஸ்ட் டிஆர்பிலையும் கேட்டது. P less than Q less than Rன்னு சொல்லிட்டாங்க. டிஸ்டிங் பிரைம் நம்பர் சொல்லிட்டாங்க. வாட் டெட் இஸ் தட் அபவுட் த நம்பர் ஆஃப் ஆர் சைடில் சப் குரூப் இன் ஜின்னு சொல்லி நான் கேட்குறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆர் சைடில் சப் குரூப் மஸ்ட் பி ஒன்லி ஒன்னாக தான் இருக்கும். ஸோ யூனிக் ஆர் சைடில் சப் குரூப் வந்து நார்மலாக இருக்கும். அதே போல் PQ சைடில் சப் குரூப் நார்மலாக இருக்கும். ஸோ இதில் இந்த ரிசல்ட் எல்லாமே உங்களுக்கு நீட்டாக கொடுத்துருக்கேன். இதையும் நீங்கள் பார்த்துக்குங்க. இது வந்து டைரக்ட் ரிசல்ட். இது வந்து எக்ஸைஸ் ப்ராப்ளம். INSTல எக்ஸைஸ் ப்ராப்ளம் போய் பாருங்க. ஆர்டர் ஆஃப் ஜி வந்து PQRல P less than Q less than R இருக்கும்போது எல்லாமே டிஸ்டிங் பிரைம்ஸாக இருக்குது அப்படின்னா ஆர் சைடில் சப் குரூப் வந்து உங்களுக்கு நார்மலாக இருக்கும். அதே போல் PQ சைடில் சப் குரூப் நார்மலாக இருக்கும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் நோட் பண்ணிக்கிங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டோட்டலாக இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 9 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ அடுத்தடுத்த கொஷின்ஸ் குரூப் 3ல வீடியோ கொடுத்துட்டே வரேன். ஸோ என்னோட MCQ கலெக்ஷன்ஸ், டெஸ்ட் பேட்ச், ஸ்டடி மெட்டீரியல் இதை வாங்கி படிச்சுட்டு டெய்லியும் டெஸ்ட் சீரிஸ் போடுங்க. MCQs ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். போடுற வீடியோஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. என்னுடைய கிளாஸஸ் ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா யூடியூப்பில் லிங்காக உங்களுக்கு கொடுத்துருவேன். அதை அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை வந்து உங்களுக்கு நான் லிங்காக ஷேர் பண்ணிடுறேன். எல்லா MCQ ஃபார்மேட்டில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ரெகுலராக கிளாஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.